எப்போதாவது உங்களுக்கு இப்படிப்பட்ட உணர்வு வந்திருக்கிறதா? இன்று மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனால் அது ஏன் தங்கி நிற்பதில்லை? இன்று நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாளை மீண்டும் ஒரு வெற்றிட உணர்வு. இன்று எல்லாம் சரியாக தோன்றுகிறது, நாளை மீண்டும் ஒரு அசைவும் பதற்றமும் தோன்றுகிறது. யோகானந்தாஜி இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மகிழ்ச்சி வெளிப்புற விஷயங்களிலிருந்து வருகிறது என்பதால்தான் அது வெளிப்புற விஷயங்களைப் போலவே நிலைத்திருக்காமல் போய்விடுகிறது. மகிழ்ச்சி ஒரு மனிதருடன் இணைக்கப்படும்போது, ஒரு வெற்றியுடன் இணைக்கப்படும்போது, அல்லது ஒரு பொருளுடன் இணைக்கப்படும்போது அது போய்விடுமோ என்ற பயமே மகிழ்ச்சியை பலவீனப்படுத்திவிடுகிறது. உண்மையில் மகிழ்ச்சியின் இயல்பு ஓடிப்போவது அல்ல, நாம் தான் அதை தவறான இடத்தில் கட்டி வைக்கிறோம். நீங்க மகிழ்ச்சியை வெளியில் தேடிக் கொண்டிருக்கும் வரை அது வந்து போகத்தான் செய்யும். ஆனால் நீங்க உள்ளார்ந்த அமைதியை தேட கற்றுக்கொள்ளும் நாளில் மகிழ்ச்சிக்கு ஓடிப்போக எந்த காரணமும் இருக்காது. தியானம், திருப்தி, ஏற்றுக்கொள்ளுதல் இவையே மகிழ்ச்சி வேரூன்றிக் கற்றுக்கொள்ளும் அடிப்படை. வெளியிலிருந்து வரும் மகிழ்ச்சி போய்விடும், உள்ளிலிருந்து விழித்தெழும் மகிழ்ச்சி ஒருபோதும் போகாது.